பாகிஸ்தானுக்கு படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா தான். அது எதுக்கு? இந்தியாவ காட்டி. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா, அரபு உலகம் தான். அரபு உலகம் எதுக்கு அப்படின்னா, அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே சமயம் அவனுங்க ராணுவத்த வச்சு தான் பாதுகாப்பு பணிகள். ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் மன்னர் குடும்பத்த பாதுகாக்கிற சில வேலைகள்ல உட்கார வைக்கிறது. இந்த மாரி வேலைகளுக்காக தான் பாகிஸ்தானுக்கு அவர்களும் படி அளக்கிறார்கள். ஆனா, இப்படி படி அளக்கக்கூடிய 2 எஜமானர்களுக்கும் பெரும் தலைவலியா மாறுறது யாரு அப்படின்னா, இந்த பயலுக தான். உதாரணத்துக்கு அமெரிக்கா படி அளந்ததோட விளைவு எங்க போய் விட்டுச்சு அப்புட்ன்னா, அமெரிக்காவுக்குள்ள இரட்டை கோபுர தாக்குதலுக்குள்ள விட்டுச்சு. அது என்னதான் ஆப்கான்ல படி அளந்தது அப்டின்னாலும், அது ஓடி ஒளிஞ்சு திட்டம் போட்ட ஆரம்பத்துல இருந்து ஒளிஞ்சது வரையும் எங்க அப்டின்னா பாகிஸ்தான் தான். அதே மாரி தான் பாகிஸ்தானுக்கு படி அளந்தனால அமெரிக்கா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் பெரிய அளவுல அமெரிக்கா சாதிச்சதும் உண்டு. அதே சமயம் அந்த சாதனை காட்டிலும் பாதகம் அப்டிங்கிறது ஜாஸ்தி. அடுத்தது இதே ஜோனுக்குள்ள இப்ப மெல்ல மெல்ல அரபு உலகமும் டிராவல் ஆயி வர ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தானுக்கு படி அளந்து என்ன புண்ணியம்? மேல நம்ம பார்த்த 2, 3 புண்ணியங்கள தவிர, இப்ப அரபு உலகத்துக்கு என்ன தேவை? மிகப்பெரிய சந்தை தான் தேவை. அந்த மிகப்பெரிய சந்தை அப்படிங்கிறது இந்தியா, சீனா. அதுக்கடுத்து என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பையும் இப்ப அமெரிக்கா குறைச்சாலும் மத்த நாடுகள் கிட்ட போற அளவுக்கு அரபு உலகத்துல பெரிய மாற்றம் வருது. அதே மாரி இந்த முக்கியமான இடங்கள பாதுகாக்கிறது, மன்னர் குடும்பத்த பாதுகாக்கிறது, இந்த பயலுகள தான் வைக்கணுமா? வேற பயலுகளையும் வைக்கலாம். விசுவாசம் இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைய நோக்கி வரும்போது, இந்தியா அந்த கிரவுண்ட்ல ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. நம்மளே விரிவா பார்த்தோம். இப்படி 2 படி அளந்த முதலாளிகளுக்கும் இவர்களோட தேவை அப்படின்னு சுருங்கிக்கிட்டே போகுது. ஆனா பாதகம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. உதாரணத்துக்கு அமெரிக்காவ பார்த்தோம். இப்ப அரபு உலகத்துக்கும் அதே மாரி வந்துருச்சு. அரபு உலகத்துல இந்த மன்னர் குடும்ப சமாச்சாரத்த எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலும், பெரிய அளவுல பாகிஸ்தான்ல இருந்த ஆட்கள் வேலைக்கு போறது அப்படிங்கிறது ஜாஸ்தி தான். பொதுவாவே பாகிஸ்தானோட பொருளாதாரம், அந்நிய செலாவணி அப்படிங்கிறது பெருசா இங்கேருந்து வேலைக்கு போன ஆட்கள் திரும்பி ஊருக்கு அனுப்புற காசுல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பெரிய கூட்டம் எங்க போகுது அப்படின்னா, இந்த அரபு உலகத்துக்குள்ள தான் போகுது. அரபு உலகத்துக்குள்ள இவர்களுக்கு அடுத்தபடியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள், இல்ல ஈக்குவலா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு பட்டியல் போட்டாலே பல நாடுகள் வந்துரும். அதுல பங்களாதேஷ்லாம் நல்ல ஒரு ஜோனுக்குள்ள தான் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் ஆட்களால டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, முதல்ல அரபுலகத்துல இந்த வொர்க்கர் லிஸ்ட்ட எடுத்தாலே, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படிங்கிறதுல ஒரு த்ரெட் வச்சு தான் மானிட்டர் பண்ணுவார்கள். அதுக்கு அடுத்த லிஸ்ட்லலாம் மத்த நாடுகள் வரும். இந்தியாலாம் சேஃப் ஜோன்ல தான் இருக்கும். இந்தியர்களால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாரி தான் பாப்பார்கள். பார்வையே அப்படிதான் இருக்கும். இப்ப களம் வீரியம் ஆயிப்போச்சு அப்படிங்கிறதான் இவனுங்கனால தொல்லை ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு UAE எடுத்தா, இவனுங்கனால தொல்லையே வருது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார்கள். அதாவது அங்க நடக்கக்கூடிய குற்றச்செயல்ல பாகிஸ்தான்ல இருந்து வேலைக்கு போன ஆட்களோட கைவரிசை தான் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தியாடா இருக்கு? அதாவது ஒரு திருட்டு நடக்குது. ஒரு அடிதடி நடக்குது அப்புட்ன்னா, 100 அப்படிங்கிற எண்ணிக்கையில நடக்குதுன்னா, அதுல 90 நபர்கள் பாகிஸ்தான்ல இருந்து வேலைக்கு வந்த நபர்கள் தான். இவனுங்க தான் உள்ளுக்குள்ள கிரைம் ரேட்டையே கூட்டுறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. இவனுங்கள ஒழிச்சு கட்டணும், குறைக்கணும், இன்னமும் கடுமையாக்கணும் அப்படிங்கிறதும் இப்ப UAE பேச ஆரம்பிக்குது. UAEலாம் முக்கியமான பிளேயர் பாகிஸ்தான் எக்கனாமிக்கு. அப்படி இருக்கும்போது ஆட்கள வெளியேத்துறேன், குறைக்கிறேன் அப்படின்னு 25% கட் பண்ணாலே இங்க பெரும் தடுமாற்றம். ஆனா UAEயோட மனநிலை அப்படிங்கிறது 50%க்கும் அதிகமா கட் பண்றது. சரி அடுத்த கட்ட நாடுகள் அப்படின்னு பார்த்தா, அது கேட்கவே வேண்டாம். காரணம் என்னன்னா, இங்க பாதுகாப்பு சம்பந்தமா கிரைம் ரேட்டுக்குள்ள வருது. அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறது அங்க பொதுவாவே பெண்கள புகைப்படம்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். பொதுவாவே ஒரு இடத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறோம்னா, பின்னாடி எதார்த்தமா ஆட்கள், பெண்கள் நடந்து போகக்கூடாது. எடுக்கக்கூடிய நபர் அவரத்தான் எடுத்திருப்பாரு. ஆனா எதார்த்தமா பின்னால போற நபரும் விழுந்துட்டார்கள்னாலே அங்க பஞ்சாயத்து வெடிச்சிரும். அப்படி இருக்கும்போது இவனுங்க குறி வச்சே எடுத்திருக்காய்ங்க. இந்த பிரச்சனைய அங்க அடிப்படையிலேயே கை வைக்கிற மாரி. அதனால இதுவும் பூதாகரமா வெடிக்குது. யாரு? பாகிஸ்தான் ஆட்கள் தான் இதுல பெரும்பாலும் இருக்காரு. அடுத்த கட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு விஷயம் அந்தந்த நாடுகள் பெரிய தலைவலியா பார்க்கிறார்கள். அதுல பெரும் தலைவலி UAE. ஏன்னா, அங்க குற்றச் செயலும் வருது. பெண்கள் விவகாரமும் வருது அப்படிங்கிறது. அதாவது பெண்களோட பாதுகாப்பு, பெண்களோட உரிமை இவர்களால டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற ஜோனுக்குள்ள வரனால,
75% இவனுங்கள கட் பண்ணி வெளில அனுப்பிச்சிரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு யுஏஇ வருது. அடுத்த பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவ பொறுத்தவரை இவனுங்க வேலைக்கு வரத காட்டிலும், வழிபாட்டு தலங்கள் வழியா, அதாவது வழிபட வரேங்கிற விசால வந்துட்டே இங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாய்ங்க அப்படிங்கிறது தான். இது பெரும் பிரச்சனையா வருது. அதே சமயம் இது காரணமாவே கிரைம் ரேட்டும் கூடுது அப்படிங்கிறது தான். இது பெரும் தலைவலி. துபாய் சந்திக்கிறது ஒரு ரேஞ்சான தலைவலின்னா, இதுவுமே ஒரு பெரிய தலைவலிய நோக்கி தான் போது. சவுதி அரேபியாவும் ஏறக்குறைய இவனுங்கள உள்ள விடுறதே பெரிய அளவுல கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார்கள். அடுத்த கட்ட எல்லா நாடுகள்லயும் இதே பிரச்சனை. ஆனா, அந்த பிரச்சனையோட வீரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடுது. ஆனா, இந்த 2 பெரிய நாடுகளுக்கு இது பெரும் தலைவலியாவே மாறி போயிருச்சு. ஆனா, இந்த ஒட்டுமொத்த அரபு உலகமும் தலைவலியா பார்க்கறது 2 விஷயம். ஒண்ணு என்ன அப்டின்னா, இந்த கேட்டகரில இருக்கக்கூடிய பயலுகள் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், சில வொர்க் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அங்க சேஃப்டிக்குன்னு ஒரு ஆஃபீசரே அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு பார்க்கக்கூடிய நாடு. ஆனா, இவர்கள் சேஃப்டி மெத்தட ப்ரொசீஜர்கள ஃபாலோ பண்றதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதிலேயே சைட்ல பாதி அடிதடி வருது அப்படிங்கிற மாரி ஒட்டுமொத்த அரபு உலகத்திலயும் இந்த பிரச்சனை பெருசா பார்க்கப்படுது. அந்த சேஃப்டி ஆஃபீசர அப்பாயிண்ட் பண்ணணும். அவரு சொல் பேச்சுப்படி தான் இவனுங்க நடக்கணும் அப்படிங்கிறலாம் அங்க காலங்காலமா இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஆனா, அதையும் இவர்கள் பெரிய அளவுல கடைபிடிக்க மாட்டேறார்கள், முரண்டு பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது போட்ட ரூல்ஸ அங்க இம்ப்ளிமெண்ட் ஆயே ஆகணும். அது டிஸ்டர்பே ஆகக்கூடாது. ஆனா, அத ஒரு பிள்ளையார் சொல்லி மாரி இது அமைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் அந்த அரசாங்கங்கள் கிட்ட பெருசா வளர ஆரம்பிக்குது. அடுத்த கட்டமா அவர்கள் பார்க்கறது இது பூராமே ஒரு லோ ப்ரொஃபைல் பிரச்சனைங்க. ஆனா, இதுவே பெரும் தலைவலியா இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்த கட்ட ப்ரொஃபைல்லயும் சில பிரச்சனைகள் முளைக்க ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நர்சிங் செக்மெண்ட்ன்னு பார்த்தா, ஒரு பயலும் இங்க வேலை பார்க்க வரதே இல்ல. இங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிட்டு, அடுத்து ஐரோப்பா பக்கம் ஓடுறக்கு தான் தயாரா இருக்கிறார்கள். பாகிஸ்தான்லயே இருந்துகிட்டு, பாகிஸ்தானோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பத்தாது, ஒர்த் இல்ல அப்படிங்கிறனால, இந்த பக்கம் வந்துட்டு, கல்ஃப் சைடு வந்துட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுற நோக்கி அவர்கள் மனநிலை முழுக்க இருக்கிறனால, ஒர்க்ல பெருசா அவர்கள் கவனம் செலுத்துறதே இல்ல. அடுத்த கட்ட உள்ள ஆட்கள் தலையில கட்டிட்டு போயிடுறார்கள் அப்படின்னு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோனும் பெரும் பிரச்சனையாகுது. இந்த 2 ஜோனும் தான் அள்ளிக்கிட்டு பாகிஸ்தான்ல இருந்து வேலைக்கு போறது. இது 2மே பிரச்சனை. ஒண்ணு பெரும் தலைவலிக்கு போகுது. காலங்காலமா கட்டி காப்பாத்தி வந்த பாதுகாப்ப கோட்ட விடுற மாரி ஆயி போயிருது. அதே மாரி காலகாலமா போட்ட ரூல்ஸ் போட்டது தான். அத இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். எல்லாரும் கடைபிடிச்சுருவாய்ங்கங்கிறதுலயே சறுக்கல் ஏற்படுது. இது நமக்கே அடிப்படைக்கே பிரச்சனை அப்படிங்கிற ரேஞ்சுல கொண்டு போய் இந்த நாடுகள நிறுத்திருது. இப்படி நிறுத்தும்போது பாகிஸ்தான் லேபர்கள காட்டிலும் இந்த ஸ்கில்டு லேபர்கள காட்டிலும் அதிக ஸ்கில்டா பங்களாதேஷ் லேபர்கள் இருக்கார்கள். அவர்கள ஹையர் பண்ணிக்கிட்டு, இந்த பயலுகள 75% குறைச்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இராது. அதாவது ஒர்க்ல எந்த டிலேயும் வராது. காரணம் இவனுங்கள காட்டிலும் இவனுங்க 2 நாள்ல செய்றத அவனுங்க 1 நாள்ல செய்வாய்ங்க. இவனுங்க குடுக்குற தலைவலியில பாதி கூட அவனுங்க குடுக்க போறது கிடையாதுங்கிறனால தான் 75% பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஒர்க் விசாக்கள தள்ளுபடி செய்யறக்கு இந்த நாடுகள் முடிவு பண்ணிருச்சு. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் பதட்டம். கால்ல போய் விழுந்தாலும் என்ன ஆகும் அப்புட்ன்னா, 25 50 மாத்தி 50 தள்ளுபடி பண்ணக்கூடிய மனநிலையில இருக்கார்கள். இந்த 50யும் தள்ளுபடி பண்ணாம தடுக்கணுமா, இன்னொரு 25% கூட்ட முடியும். அதுக்கு இவர்கள் ஸ்கில்டு வொர்க்கர்கள உருவாக்கணும். எப்ப பங்களாதேஷ் ஏறி கொடிய பறக்க விட்டதுக்கப்புறம் இவனுங்க ஆரம்பிச்சாங்கன்னா, குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். ஆனா, இங்க ஊழல் பெருகி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அரசாங்கங்கள் நிலையா இருக்காத பாகிஸ்தான்ல 20, 25 வருஷம் சாலிடா புடிக்கும். அதுக்குள்ள டெக்னாலஜி எங்கேயோ போயிரும். பங்களாதேஷும் எங்கேயோ போயிருவாய்ங்க. மீண்டும் ஆரம்பிச்ச இடத்திலேயே பாகிஸ்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ரொம்ப நாட்களா பாகிஸ்தான் வாழ்ந்தது இந்த ஜோனையும் வச்சுதான். அதாவது அமெரிக்கா, அரபுலகம் படியளந்தது போக, பாகிஸ்தான் பிரஜைகள் வெளியில இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த அந்நிய செலாவணி அப்படிங்கிறதும் பெரிய அளவுல இவர்களுக்கு உதவியா இருந்துச்சு. அத வச்சு நாட்ட முன்னேத்த போறது கிடையாது. அவனுங்களோட வீட்ட தான் முன்னேத்த போடுறாய்ங்க. இதெல்லாம் தனி கதைனாலும், அந்த ஒரு ஃபண்ட் ஃப்ளோவும் இப்ப கட் ஆக போது. பாகிஸ்தானுக்குள்ள பம்ப் ஆகக்கூடிய டாலர்கள் குறைஞ்சுகிட்டே வருது. ஆட்டோமேட்டிக்கா தடுமாறக்கூடிய நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய தடுமாற்றமா இருக்கும். நமக்கு இது ஒரு கொண்டாட்டம் தான். காரணம் என்ன அப்டின்னா, ஒட்டுமொத்தமா பங்களாதேஷ் ஆட்களையே தூக்க முடியாது. பங்களாதேஷ் ஆட்கள் மேலயும் த்ரெட் ஜாஸ்தியா தான் இருக்கு. அவர்களையும் அப்படி இஷ்டத்துக்குலாம் அலைய விட மாட்டார்கள். அந்த ட்ரெஸ் கோடு வச்சே அங்க இவன் இந்த ஊரு, இவன் இந்த நாடு, இந்த நாடுன்னு பிரிச்சு பார்த்துருவார்கள்.
அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் ட்ரெஸ் கோடு இருந்தாலும் அங்கேயும் அந்த ஆட்களை கூடுதல் கவனத்தோட தான் பார்வை இருக்கும். எது? அரபு உலகத்தோட காவல்துறையோட பார்வை. அப்படி பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்ப போகக்கூடிய இந்தியர்கள் போகக்கூடிய அந்த ரேஷியோங்கிறதும் ஜாஸ்தியாகும். அப்ப நமக்கு கூடுதலான ஒரு மைலேஜ் தான். அதே சமயம் பாகிஸ்தான் தடுமாறப் போகுது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு மைலேஜ் தான். ஆக மொத்தம் அரபு உலகங்களோட இந்த முடிவு பாகிஸ்தான அதல பாதாளத்துல தூக்கி வீசும். அப்படி வீசுறது நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரும் மைலேஜ் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.